ஹலோ மை டியர் மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 100 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. சரி, அதெல்லாம் ஓகே. நீ என்ன விளாகர் மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? சரி, நான் அந்த 100 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். சரி, எல்லாம் பசங்க மென்டாலிட்டிலேருந்து நம்ம யோசிக்கணும். அவங்க லைக் எப்படின்னா, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷர் இல்லை ஒரு ரிப்பீட்டர், அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மென்டாலிட்டிலேருந்து யோசிக்கலாம்னு நினச்சேன். சரி, அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம அவங்க மென்டாலிட்டிலேருந்து யோசிக்கணும். நம்ம கூட படித்தவங்களே நிறைய பேர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்ககிட்டே போய் நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் டேரெக்டாக அவங்ககிட்டே போய் கொஸ்டின் கேட்கலான்னு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, காலேஜுக்கு போக போகிறோம். காலேஜுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கேட்க போகிறோம். கடைசியாக நான் என்னோட டிப்ஸும் சஜஷன்ஸும் ஐடியாஸும் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கவின், தேர்ட் இயர் MBBS திருவண்ணாமலை படிக்கிறேன். ஸோ இப்போ எப்படியும் 3 months தான் இருக்குது. ரொம்ப டென்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, NCERT பயாலஜி டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜராக எல்லோரும் மிஸ் பண்ணுறது NCERT எக்ஸசைஸ் இருக்கும். அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மேஜராக அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஷின்ஸ் அதோட ரெப்ளிகாவாக தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்டடாக நியூமெரிக்கல் மாற்றி அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ மேஜராக தான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மற்ற ஹையர் புக்ஸ் அது இதுன்னு போவாங்க. பட் NCERT விட்டுருவாங்க. ஸோ அதில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். எந்த டாபிக் உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ அதுக்கு போங்க ஃபஸ்ட்டு. கடைசியாக இந்த மைனர் டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மேஜராக உங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இப்போ அண்டு NCERT எக்ஸசைஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். அண்டு பேனிக் ஆகாதீங்க. இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், எக்ஸாம் டஃப்பாக இருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. டஃப்பாக இருந்தால் எல்லாத்துக்கும் தான் டஃப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் உங்கள் டெஸ்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஹலோ கைஸ், இன்னும் 100 days தான் இருக்கும் நீட் எக்ஸாமுக்கு. இப்போ லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே எல்லா இப்போ இருக்க பண்ண எல்லா எஃபர்ட்ஸுமே உங்களுக்கு கடைசியில் கை கொடுக்கணும் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணதோட சரி கூடவே நீங்கள் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின் ப்ராக்டிஸ் அண்ட் கிராண்ட் டெஸ்ட் எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் லாஸ்ட் டைமில் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் கிராண்ட் டெஸ்ட் உங்களுடைய 3 hours கிராண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் அந்த கிராண்ட் டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை திரும்ப போய் ஒரு தடவை ரீசெக் பண்ணி அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது நீங்கள் என்ஷோர் பண்ணாதான் அந்த கிராண்ட் டெஸ்ட்டே கம்ப்ளீட் ஆகும். ஸோ மேக் ஷுர் தட் எல்லா கிராண்ட் டெஸ்ட்க்கு அப்புறமும் யூ சிட் வித் த பேப்பர் அண்ட் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை போய் NCERTயில் பார்க்குறதோ அதுலேருந்து லேர்ன் பண்ணுறதோ மோர் தேன் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கிராண்ட் டெஸ்ட் கொடுக்குறீங்க விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் பிளான் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னால் அதே ஆர்டரில் போங்க. கடைசி நிமிஷத்தில் நான் வேறு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பயப்படாதீங்க. போன வருஷம் நீட்டு அதை வச்சுலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஹானஸ்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ரிசல்ட்ஸுமே கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். இப்போ எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அந்த எக்ஸாமுக்கான கரெக்டான சிலபஸை நீங்கள் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நீட் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் NCERT சிலபஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது. அப்போது NCERT புக்ஸை நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தரவாக படிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சதுக்கு பின்னால் அதுக்கான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின் பேங்க்கை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச பின்னால் கிராண்ட் டெஸ்ட் எழுதணும். ஃபுல் ஓவரால் போர்ஷனை நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அந்த ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்ட பின்னால் மறுபடியும் கிராண்ட் டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கிராண்ட் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸில் எஃபெக்டிவ்னஸ் தெரியும். அதே சமயத்தில் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். கடைசியில் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஃபார்முலா நீங்கள் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸுக்கு ஃபார்முலா ஷீட் முக்கியம். அதே சமயத்தில் பயாலஜி நீங்கள் திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும். பயாலஜியில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாலும் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே படித்தாங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு ஃபார்முலாஸ் நீங்கள் அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். NCERT மட்டும் படிக்க போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் எல்லாருக்கும், என் பேர் காவேஸ்ரீ. நான் 3rd year MBBS படிக்கிறேன் கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில். ஃபியூ டிப்ஸ் இல்லை ஒரு சஜஷன்ஸ் மாதிரி சொல்லலான் இருக்கேன். இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வீட்டிலே வெறும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை ரிவிஷன் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு OMR ஷீட்ஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் நிறையா கிராண்ட் டெஸ்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற நீங்கள் அந்த OMRலே லாஸ்ட்
ஃபஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஒரு பயம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா இது ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதும் போது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இப்படின்னு போனேன். ஸோ பயாலஜி நம்ம எப்படியும் வந்து எல்லாருக்கும் பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம நல்லா தரவாக இருக்கும். ஸோ நீங்கள் பயாலஜி ஈச் கொஸ்டின் நம்ம 1 மினிட்னு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவோம். பயாலஜி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியும் பயாலஜி ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் தேவைப்படாது. ஸோ அந்த பயாலஜியை ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டோம்னா அந்த 1 மினிட் சேவ் ஆகும். ஸோ per கொஸ்டினுக்கு 1 மினிட் சேவ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஃபிசிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின் ஃபிசிக்ஸ்க்கும் உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் நிறைய சேவ் ஆகும். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்ஸ்னு எழுதுறேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் பண்ணும்போது பயாலஜியில் நீங்கள் சேவ் பண்ணுற டைமும் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் சேவ் பண்ணுற டைமும் ஃபிசிக்ஸ்க்கு சேர்த்து ஒன்றா இருக்கும். அதே மாதிரி கடைசி நிமிஷம் ரிவிஷனில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா 11th போர்ஷன்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து கோவிட்ல வந்து 11th இருந்ததுனால என்னோட கடைசி நிமிஷம் ரிவிஷன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் வந்து நான் கொஞ்சம் அவ்வளோவா ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லலாம். 11th சரி இல்லை 12th போர்ஷன்ஸோ சரி, ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸோ இல்லை கடைசியாக நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற தப்பு இதெல்லாம் வந்து எல்லா போர்ஷன் 11th போர்ஷன் 12th போர்ஷன் ரெண்டுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா கடைசி நிமிஷத்தில் பயப்படாதீங்க. கொஷின்ஸ் எப்படி இருக்கும், இல்லை போன வருஷம் எப்படி இருந்தது, இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போதைக்கு உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும்னா நீங்கள் படித்தது எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கணும். ரிசல்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் அது அடுத்து தான் யோசிக்கணும். ஸோ இதை நினச்சி பயந்து உங்களோட எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஹாய், நான் வந்து சுதர்ஷினி, 3rd இயர் MBBS திருவண்ணாமலை காலேஜில் படிக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஏதாவது இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிங்கன்னா அதோட ஷெடியூலை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் படித்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து நிறைய கிராண்ட் டெஸ்ட்லாம் வச்சாங்க. அதுலேருந்து MCQs தான் எனக்கு கடைசியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையே திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு போனேன். அப்புறம் ஃபிசிக்ஸில் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பயாலஜியில் NCERT ரொம்ப லைன் பை லைன்லாம் படிக்க வேணாம், அப்பப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது மட்டும் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரிலையும் சில ஃபார்முலாஸ் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பேக்லாக் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு சீக்கிரமாக முடிச்சு கிராண்ட் டெஸ்ட்டோட MCQஸ்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்கள் சீனியர்ஸோட அட்வைஸ்லாம் கேட்டிருப்பீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு சம்மரி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஸ்டிக் டு NCERT. லாஸ்ட் மினிட்ல NCERT தவிர வேறு எந்த புக்கையும் பிரைமரி சோர்ஸாக வச்சு படிக்காதீங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கவர் டு கவர் சொல்லுவாங்க, லைன் பை லைன் திரும்ப எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை ரிவிஷன் பண்ணிடுங்க. டயக்ராம்ஸ் இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மிஸ்டேக்ஸ் அங்கே பாசிபிலிட்டி ரொம்பவே குறையும். மோஸ்ட் இங்கே எல்லா கொஸ்டினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். பயாலஜியில் அவுட் ஆஃப் NCERT வருமா, நிறைய பார்ப்பீங்க யூடியூப்பில் வந்து நீட் தள்ளி போகுது, NCERTலேருந்து அவுட் ஆஃப் வருது, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. நீட்லாம் ஒன்றும் போஸ்ட்பான் ஆகுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இப்போ கிடையாது. மோஸ்ட்லி உங்களுக்கு நீட் வந்து May 4 தான் நடக்கும், ஃபர்ஸ்ட் வீக் தான் எப்பவுமே. ஸோ அதுதான் உங்கள் டேட்டு. நீங்கள் வந்து தள்ளி போகுது, போஸ்ட்பான் ஆகுது, இன்னும் புதுசு வைரஸ் வருது, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அந்த மாடல் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ வந்து நான் வேறு ஏதாவது புக் வாங்கி சால்வ் பண்ணுறோம்னா வேண்டாம். இந்த சமயத்தில் வந்து ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி NCERTயில் இருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நிறைய தடவை ஃபிசிக்கல், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் டேரெக்டாக NCERT கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, வேல்யூஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் வந்திருக்கு. ஸோ NCERT கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணால் இப்போ கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். இன்னும் 100 days இருக்குது, நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட். நான் எழுதுன நீட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் நிறைய கொஸ்டின் ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட், அசன் ரிசன் நிறைய வந்துச்சு. நான் அதை மார்க் டெஸ்ட்க்கு முன்னாடி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணது இல்லை. மார்க் டெஸ்ட் அப்போது என்னோட இன்ஸ்டியூட்டில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறைய கொஸ்டின் அப்போ தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய திரும்ப போய் நான் அந்த புக்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்தேன். நீட்டில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சிமிலர் டைப் கொஸ்டின் நிறைய வந்துச்சு. ஸோ எனக்கு அங்கே நீட் எக்ஸாமில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ப்ரீவியஸாக அட்டன் பண்ணதுனால. ஸோ இந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு எப்போ கிடைக்கும், நீங்கள் மார்க் டெஸ்ட் நிறைய எழுதணும். ஓகேங்களா, அவங்க இன்ஸ்டியூட்டில் வைக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்கன்னா OMR பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 3 hours 20 minutes உங்களுக்கு டைம்னா 3 hours 20 minutes வரைக்கும் எக்ஸாம் எழுதக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது 3 hours முடிக்க பாருங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 10 minutes வந்து முன்னாடியே முடிக்க பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் எப்பயுமே எல்லா சென்டர்லையும் உங்களுக்கு 3 hours 20 minutes கிடைக்காது. நான் எழுதின எக்ஸாம் சென்டர்லேயே அந்த கொஸ்டின் பேப்பர் பிரித்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் அங்கங்கே கொஞ்சம் இடிக்கும். நடுவில் நிறைய நீங்கள் சைன் போட சொல்லுவாங்க, தம் பிரிண்ட்டு, உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அது மாதிரி நிறைய டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகிடும். ஸோ நீங்கள் 3 hours 20 minutes இருக்குன்ற அந்த மைண்ட் செட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைமை கீப் அப் பண்ணி முடிக்க பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல பதட்டப்படாதீங்க, மறந்து போகிற மாதிரி இருக்கும். எதுவும் உங்களுக்கு மறந்து போகாது, எல்லாமே உங்கள் மெமரியில் தான் இருக்குது.
பயப்படாதீங்க. கீப் ஆன் ரிவைசிங். அகைன் சொல்கிறேன், என்சிஆர்டி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த பயமும் வேணாம். ஆல் த பெஸ்ட். ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. என் பேர் கவின். நான் தேர்ட் இயர் படிக்கிறேன். இந்த ரிசல்ட் வரல. விட்றா. எல்லாம் ஓகேவா? 3, 2, 1 ஐயோ